வாரணம் ஸ்டுடியோஸ் வியூவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கேட்க போற மோட்டிவேஷன் ஹீரோ யாருன்னு பார்த்தா கவின் ராஜ், அதாவது விஜய் டிவி கவின் இல்ல ஸ்டார் படத்துடைய ஹீரோ கவின் சொன்னா அது கரெக்டா இருக்கும். அந்த ஸ்டார் படத்துல ஒரு வசனம் ஒன்று வரும், நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தளிப்பதை நிறுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்திருக்கும். அதுக்கு உண்மையான எடுத்துக்காட்டியான்னு பார்த்தா நம்ம கவின் ராஜ் தான் சொல்லலாம். என்னடா இப்பதான் ஓடிடியில் ஒரு படம் பண்ணாரு, அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா தியேட்டர்ல ஒரு படம் பண்ணாரு, அதுவும் ஹிட் ஆச்சு. 3வது படத்துக்கே அவர் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு பார்த்தா இந்த 3 படத்தோட சக்சஸ்க்காக இல்ல, இந்த 3 படத்துக்கு வர்றதுக்காக அவருடைய 10 ஆண்டுகளுக்கு மேலாதுக்காக உழைச்சிருக்காருல்ல, அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுதான் உண்மை. திருச்சியில சாதாரண ஃபேமிலியில சுமாரா படிக்கக்கூடிய மாணவர் தான் கவின் ராஜ். அப்புறமா சென்னையில லயோலா காலேஜ்ல தன்னுடைய காலேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு எஃப்எம் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஆர்ஜேக்கான சான்ஸ். அங்க போய் பார்க்கும்போது தான் மீடியாவுடைய லைஃப் என்னன்னு தெரியுது. அவங்களாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, அதுக்கும் சேலரி வாங்குறாங்க. அப்ப நம்ம என்ன ஆனாலும் மீடியால தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு டிசைட் பண்றாரு. அதுக்காக ஓட ஆரம்பிட்டாரு. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல எனக்கு லைட் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா நிறைய ஆடிஷன் பண்றாரு. அதுக்கப்புறமா விஜே சின்ன சின்ன இடங்கள்ல விஜே பண்றாரு. இப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. காலேஜ் முடியுது. ஆனா அதுக்கப்புறமா தான் வாழ்க்கை அவர் ஒரு திருப்பி போடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஆமா, ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட். கிட்டத்தட்ட மொத்தமா பிரேக் ஆயிடுறாரு. 4 நாள் கிட்ட அங்க ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட இடுப்பு, தொடை, முகத்துல அங்கிருந்து ஸ்டிச்சிங் போடுற அளவுக்கு மோசமாயிடுறாரு. என்னடா இது நம்ம மீடியால அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா மொத்தமா இப்படி நம்ம லைஃபே நம்ம இப்படி திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. 8 மாசம் 6 மாசம் கிட்ட பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஏஞ்சி வராரு. மீடியால ட்ரை பண்றாரு. ஆடிஷன் ட்ரை பண்ண உடனே காலங்கள் விஜய் டிவிக்குள்ள என்ட்ரி. அதுக்கப்புறமா டக்குன்னு சரவணன் நச்சுன்னு பண்றாரு. சரவணன் நச்சு மிகப்பெரிய ஹிட் ஆகுது யங்ஸ்டர்ஸ் மத்தியில. அதுக்கப்புறமா அவருக்கான பேர் கிடைச்சிது. இது முடிஞ்ச உடனே சரி ஓகே, மீடியால நமக்கு ஒரு பேர் கிடைச்சிச்சு, அடுத்து சினிமா போலான்னு சொல்லிட்டு நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு படத்தை சைன் பண்றாரு. படம் முடியுது. ஆனா படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. 3 வருஷம் கிட்ட ஆகுது. ரொம்ப போராடுறாரு. எப்பயுமே நம்ம லைஃப்ல மீடியாவில் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்குல்ல, லேட்டாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய வருது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் பெருசா ஹிட் ஆகல, ஒரு மிகப்பெரிய ஃபிளாப். அதாவது மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல 0க்கே நின்றுறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு டைரக்டர் நெல்சன் சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஏன்னா என்னன்னாலும் சரி நம்ம மீடியா விட்டு போக கூடாது, மீடியாக்குள்ளதான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டு அதுக்குள்ளேயே டிராவல் பண்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைக்குது. பிக் பாஸ்குள்ள போயிட்டு அழகா அங்க மக்களுக்கு பிடித்த ஒரு பர்சனா மாறிடுறாரு கவின் ராஜ். இது முடிச்சுட்டு வெளில வந்தோடனே லிஃப்ட் படம் சைன் ஆகுது. லிஃப்ட் படம் ஹிட். அதுக்கப்புறமா ஓடிடில அந்த படம் ஹிட் ஆனோடனே அதுக்கப்புறமா டாடா படம். டாடா படம்லாம் ஃபீல் குட் மூவி லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா இன்னைக்கு டாடா படம் பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட். இப்போ ஸ்டார் படமும் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு கண்டிப்பா தெரியும் ஹிட் ஆகுதுன்றதுல நமக்கு சந்தேகமே இல்லை. இப்படி இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்னைய வரைக்கும் எண்டு வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோமா, நமக்கு அந்த ட்ரீமை நோக்கி ஓடும்போது பல தடைகள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த எண்டு வரைக்கும் வந்தோமான்னு கேட்டா அதுதான் சக்சஸ் நினைக்கிறேன். இதுக்கு மேல அவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா அந்த எண்டு வரைக்கும் போறது இல்லை. நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அந்த சக்சஸ்ன்ற அந்த கனியை கடைசி வரைக்கும் சுவைக்க முடியாம இருக்கும். ஸோ கவினோட லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனப்பையும், அவருடைய படம் ரிலீஸ் ஆக போனப்பையும், அவர் படம் ரிலீஸ் ஆகி பெருசா ஹிட் ஆகாதப்பையும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டார்ட் டு எண்ட் கோல் அவர் டிராவல் பண்ணார்ல, அதுதான் அவருடைய சக்சஸ்க்கான காரணம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அந்த ஸ்டார்ட் டு எண்ட் கண்டிப்பா போவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யாரை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.